ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செஞ்சு பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் கிரேவி கூட பண்ணால் அது வேறு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில், கீ ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு வழக்கமாக பிரியாணிக்கு சேர்க்குற எல்லாத்தையும் இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், அது வதக்கிட்டுருக்கேன். இது வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம அரிசி பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டு வச்சுருக்கணும். கொஞ்ச நேரம் ஊறினா தான் நல்லா பொங்கி வரும் ரைஸு. அப்புறம் காய்க்கு நான் உருளைக்கிழங்கு, பட்டாணி எடுத்திருக்கேன், கொத்தமல்லி. மீல் மேக்கர் நல்ல ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டேன். தென் வாட்டர் நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வத்த பொடி போட்டோம். இது கரம் மசாலா, அப்புறம் கொத்தமல்லி பொடி, மஞ்சள், ஜீரக பவுட்ரு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கணும். மீடியமாக வச்சுக்கோங்க, பவுட்ரு கரிஞ்சிடாங்க. நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு, பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். 2 டொமேட்டோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இந்த கேப்பில் அரிசி நல்லா ஊறிடும். நான் இங்கே 4 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான எடுத்துக்கோங்க. மீல் மேக்கர் என்ன பண்ணால் அப்படியே போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஒரு 1/2 hour முன்னாடியே மீல் மேக்கர் கொஞ்சம் தயிர், வத்தப்பொடி, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது என்ன மசாலானாலும் சேர்க்கலாம். சோயா அப்படியே உறிஞ்சிரும் அந்த மசாலா. ஸோ உங்களுக்கு என்ன மசாலா பிடிக்குதோ நீங்கள் சேர்த்துருவோம். நான் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி கரம் மசாலாலாம் ஆட் பண்ணதுனால நீங்கள் வேணால் இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த போட்டெல்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா சுருங்கி வரணும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கேன் கொத்தமல்லியில் புதினாவை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க கொத்தமல்லியில். இதை மாதிரி பிரியாணி ரெசிபிஸ் எல்லாம் என்னோடய சேனலில் இருக்குது. தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நான்வெஜ் பிரியாணி எல்லாமே இருக்குது. தம் பிரியாணி கூட இருக்குது அதில். இப்போ நம்ம இந்த மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கிறோம். சோயா சங்க்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக மசாலா கொதிச்சோன்னே நம்ம தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறோம். நான் இங்கே பாஸ்மதி அரிசிக்கு 1 கப்புக்கு 1.5 கப்னு எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் கொதி வரட்டும். இந்த அரிசியை கொஞ்சம் கொதிச்சோன்னே அரிசியை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா. ஈஸியான குக்கிங் ரெசிபீஸ் தான் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 4 விசில் விட்டேன் நான். 4 விசிலுக்கு அப்புறம் சுவையான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி. எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் தேவையில்லை. இஞ்சி வெள்ளைப்பூடு கூட நான் சேர்க்கலை. அது பிடிக்காது, நெஞ்சு கறிக்கணும்னு நான் சேர்க்க வேண்டாம்.